ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இது மாதிரி ஒரு ஆப்பிள் பழத்தை இப்படி பாதியாக கட் பண்ணி அதுக்கு மேலே உள்ள போர்ஷனை இது மாதிரி கிளாஸ் மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ஒரு இமேஜ் எடுக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்து இது வந்து ஒரு ஆப்பிள்குள்ள இமேஜ், இது ஒரு ஆப்பிள் மரம், மழை தண்ணியெலாம் பட்டு அழகாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக பேக்ரவுண்ட் மாதிரி வச்சுக்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் போங்க, ஃபில்டரில் போயிட்டு பிளர் ஆப்ஷனில் போயிட்டு காஷன் பிளர் கொடுத்து ஒரு 10 பிக்சல்ஸ் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக பிளர் ஆகிரும். இது கூட பிளர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன் இன்னொரு இமேஜ், ஆப்பிள் இமேஜ் ஒன்று எடுக்கிறேன். அது வந்து சிங்கிள் ஆப்பிளாக. இப்போ இதை வந்து நம்ம அந்த இடத்துல வைக்க போகிறோம். இந்த சுற்றி ஒயிட்டை வந்து கட் பண்ணிடணும். இப்போ இதை வந்து நம்ம அந்த மேஜிக் பேண்ட் வச்சு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மேஜிக் பேண்ட் வச்சு டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆப்பிள் படம் மட்டும் தனியாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆப்பிளை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிங்க. இன்னொரு லேயராக 2 லேயர் இங்கே டூப்ளிகேட் ஆகிடுச்சு. ஒன்று வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு நம்ம இந்த 2 சிங்கிள் ஆப்பிள் வச்சு தான் 2 லேயராக பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த 2 லேயரில் ஒரு லேயரை நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வச்சுங்க. இப்போ நமக்கு இந்த மேலே உள்ள இந்த லேயர் தான் வேணும். இப்போ இதை என்ன பண்ணுங்கள், இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இந்த டெஸ்ட்ரேட்னு இருக்குது பாருங்கள், ஷிஃப்ட் கண்ட்ரோல் U ஷார்ட்கட்டு அதை கொடுத்திங்கன்னா இது மாதிரி ஒரு மாதிரி கிரே ஷேடாக மாறிடும். லேயர்ஸில் ஸ்க்ரீனுன்னு இருக்கும், அந்த ஸ்க்ரீனை கொடுத்திங்கன்னா இது மாதிரி வந்துடும். இது வந்து இங்கே ஃபில்லில் 100%, ஒப்பாசிட்டியில் 100% இருக்கான்னு பார்த்துங்க. இருந்தால் தான் அந்த கிளாஸ் மாதிரி தெரியும். இப்போ இந்த இதில் ஃபில்லில் ஏதாவது குறைஞ்சிச்சின்னா இந்த கிளாஸ் எஃபெக்ட் கிடைக்காது. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி பிளரான மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல் 100% வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே வச்சுருக்கிற ஆப்பிள் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்பிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட அந்த ஹைட் பண்ணதை எடுத்து விட்டிங்கன்னா இப்போ இந்த ஆப்பிள் தெரியும். இந்த ஆப்பிளில் போய்கிட்டு இதை வந்து மேலே கொண்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன போர்ஷன் மறைக்கணுமே அந்த போர்ஷனுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு அதை வந்து மாஸ்க் பண்ணிடுங்க. பண்ண உடனே உங்களுக்கு பாருங்கள், மேலே டாப்பில் உள்ளது கிளாஸ் எஃபெக்ட் வந்துருச்சு, கீழே உள்ள ஆப்பிள் இப்படி வந்துருச்சு. இப்போ இது வந்து நார்மலாக நடுவில் கட் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஆப்பிளை கட் பண்ண மாதிரி வியூ கிடைக்கணும்னா நான் அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் ஆப்பிள் கட் பண்ணதை ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள். இதை என்ன பண்ணுங்கள், இதையும் கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம். இதே நீங்கள் கரெக்டாக ரவுண்டாக இருக்கிறதுனால மேஜிக் பேண்ட் வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஒரிஜினல் ஃபைலில் இங்கே வச்சுருங்க. கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். அதை வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த தூரம் இழுத்துக்கிட்டு எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணணுமே உங்களுக்கு எப்படி தெரியணும் ஆப்பிள், அந்தளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக சென்டரில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆப்பிள் நம்ம பாதி கட் பண்ண மாதிரி மேலே உள்ளது அந்த கிராஸ் எஃபெக்ட் வந்துருச்சு. இது மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரூட்டை வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஒரு பில்டிங் வச்சு பண்ணாலும் பண்ணலாம். நீங்கள் க்ராப் பண்ணுறது, மாஸ்க் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். பாருங்கள், கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.